Hello friends, welcome to Sanga's Kitchen. இன்னைக்கு வீடியோல வந்து கிச்சன் பேண்ட்ரி யூனிட் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் ரிலேட்டடா நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபுல் கிச்சன் டூர் வீடியோலேயே இந்த பேண்ட்ரி யூனிட் காமிச்சிருப்பேன். இது பேர் வந்து டீலக்ஸ் லேடர் யூனிட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் வந்து என்னோடய 80% ஆஃப் த பேண்ட்ரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த யூனிட் வந்து 60 kg கெப்பாசிட்டி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 40 to 50 கண்டெய்னர்ஸ் வரைக்கும் இதில் வைக்கலாம். இப்போ இந்த பேண்ட்ரி யூனிட்டில் இருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எடுத்து வெளியே வச்சுட்டேன். இந்த ஷெல்ஃப்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ வாஷ் பண்ண வேண்டிய கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் ஷிங்கில் வச்சுருக்கேன். மீதி கண்டெய்னர்ஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டாக தான் வாஷ் பண்ணேன். அதனால் எல்லா கண்டெய்னர்ஸையும் நான் வாஷ் பண்ணலை. இந்த டீலக்ஸ் லேடர் யூனிட்டில் இருக்கிற ஷெல்ஃப்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண போகிறேன். இதில் இந்த ஷெல்ஃப்ஸ் வந்து அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப்ஸு. நம்ம ஹைட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஷெல்ஃபையும் இந்த மாதிரி கைட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இது உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. இத்தனைக்கும் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி டஸ்ட் அடிக்கடி சேர்ந்துடும். ஸோ ஒரு ஃபெதர் டஸ்டிங் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ கீழே இருக்கிற இந்த பார்ட் வந்து பெயிண்ட் ப்ரஷ்ஷும் ஒரு சின்ன முறம் வச்சு இதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டோரை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ உள்பக்கம் வந்து கோலின் ஸ்ப்ரே வச்சு எல்லா சைடும் வந்து நான் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். கிட்ஸ்க்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பும்போது கூடிய டவல் கொடுத்து அனுப்புவோம் இல்லையா, அந்த டவல் வந்து நாளாக பழசாயிடும். ஸோ அந்த டவல் வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் சொரப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் தேய்ச்சி க்ளீன் பண்ண அந்த எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த டவல் வச்சு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டிப் நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கேபினெட்க்கு அவுட் சைட் டோர் வந்து தின்னர் சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ண போகிறேன். உட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி தின்னர் சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அதோட ஷைன் எல்லாம் மாறாமல் அப்படியே இருக்கும். இந்த கிச்சன் கேபினெட் டோர்ஸ்லாம் சமைக்கிறப்ப நம்ம என்ன தான் சிம்னி அதெல்லாம் யூஸ் பண்ணி சமைச்சாலும் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் மைல்டாக க்ரீஸ் மாதிரி படிஞ்சிருக்கும். அந்த க்ரீஸ் எல்லாத்தையும் வந்து இந்த தின்னர் சொல்யூஷன் வந்து ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும். இப்போ கேபினெட் அவுட் சைடு வந்து இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் இந்த தின்னர் சொல்யூஷனை டிப் பண்ணிவிட்டு தொடச்சி எடுக்க போகிறேன். ஏன்னா இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை வச்சு தொடச்சாதான் நமக்கு அவுட் சைட் பார்க்கும்போது வரியாக தெரியாமல் இருக்கும். டிப் நம்பர் 2 வந்து இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணி துடைக்கும் போது நீங்கள் வந்து இது 8 பார்ட்டிஷனாக யூஸ் பண்ணி துடைச்சிங்கன்னா உங்கள் க்ளீனிங் வந்து இன்னும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா இந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 பார்ட்டிஷன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த துணியை வந்து திரும்ப ரிவர்ஸில் மடித்து இந்த மாதிரி மடிக்கும்போது திரும்ப அந்த சைடும் உங்களுக்கு வந்து 4 பார்ட்டிஷன் கிடைக்கும். ஸோ 8 பார்ட்டிஷனாக பிரித்து நீங்கள் தொடச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த க்ளீன் பண்ணுற ஏரியா வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். இல்லைன்னா நம்ம அழுக்கு துணியை யூஸ் பண்ணி துடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த டீலக்ஸ் லேடர் யூனிட்குள்ளே இருக்கிற இந்த ஷெல்ஃபெல்லாம் வந்து உட்டில் பண்ணது. இதை தண்ணியில் வாஷ் பண்ண முடியாது. அதனால் ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வந்து நல்லா சோப் சொல்யூஷனை டிப் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சிட்டு அதை வச்சு நான் வந்து இந்த கேபினெட்ஸ் எல்லாத்தையும் நான் தொடச்சிட்ருக்கேன். டிப் நம்பர் 3 வந்து இந்த மாதிரி ஈரத்துணி வச்சு தொடச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை தானாக ட்ரை ஆக விடக்கூடாது. ஏன்னா அப்படி விட்டிங்கன்னா அது வரியாக தெரியும். அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே இன்னொரு நல்ல ட்ரை கிளாத் எடுத்து இமீடியட்டாக நம்ம தொடச்சி விட்டுடணும். அப்படி தொடச்சிட்டோன்னா இந்த மாதிரி வரியாக தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் உட்டு வந்து ரொம்ப நேரம் தண்ணிலையும் ஊறக்கூடாது இல்லையா, அதனால் இந்த மாதிரி ட்ரை கிளாத் வச்சு இமீடியட்டாக தொடச்சிட்டிங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். டிப் நம்பர் 4 வந்து இந்த பேண்ட்ரி யூனிட் டோர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வர இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வீல் அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே வந்து நான் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுறதால இந்த வீல் வந்து ஸ்டக் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ரஸ்ட் ஆகாமல் இருக்கும். இதோட லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ராயர் கேபினெட்ஸ் கூட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் பால் மாதிரி இருக்கும், ரைலிங் பால் மாதிரி. ஸோ அதிலலாம் கூட இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். எறும்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த எறும்பு சாக் பீஸ் வச்சு இந்த கேபினெட்டோட டோரு உள்பக்கம் எல்லாத்துலேயும் வந்து இந்த எறும்பு சாக் பீஸ் வச்சு ஒரு பவுண்ட்ரி லைன் மாதிரி போட்டுக்கிறேன். டிப் நம்பர் 5 வந்து உங்கள் கிச்சனோட ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டெய்னர் சூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த டீலக்ஸ் லேடர் யூனிட் பார்த்திங்கன்னா அகலம் வந்து கம்மி, ஆனால் நீளம் வந்து அதாவது ஹைட் வெர்டிக்கல் ஹைட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இந்த கண்டெய்னர் வந்து நான் வெர்டிக்கல் ஹைட்டை வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியும் அகலம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன்.
டிப் நம்பர் 6 வந்து உங்கள் கிச்சனில் இருக்கிற சின்ன ஸ்பேஸை கூட எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி யோசித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்டெய்னர்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவல் வைக்கிற இந்த கிளாஸ் வந்து 1 kg பிடிக்கும். இது வந்து கடலை மாவு ராகி மாவெல்லாம் எனக்கு 1/2 kg கண்டெய்னர் போதும். அதனால் ரொம்ப டாலாக இருக்கிற கண்டெய்னர்ஸ் நான் வாங்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னர் வாங்கினேன். இந்த கிளாஸ் கண்டெய்னர் வந்து 250 grams கெப்பாசிட்டி. இது வந்து நம்ம வந்து பல்சஸ்ஸு இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸு சீட்ஸு அந்த மாதிரி எதனா ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி சின்ன ஸ்பேஸில் கூட எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலான்றதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் கண்டெய்னர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து செட் ஆஃப் 6 கண்டெய்னர்ஸ்ன்னு வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி பேண்ட்ரி யூனிட் ஸ்டோரேஜ்க்கு, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு டோரில் வந்து நம்ம வந்து ரொம்ப கம்மி ஸ்பேஸில் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த 2 கண்டெய்னர் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே 2 kg கெப்பாசிட்டி தான். ஒன்று வந்து நீளமாக இருக்குது, ஒன்று அகலமாக இருக்குது. இந்த நீளமாக இருக்கிற இந்த கண்டெய்னர் தான் வந்து பேண்ட்ரி யூனிட்டில் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். இப்போ இந்த அகலமாக இருக்கிற கண்டெய்னர்ஸ் வச்சோன்னா இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய பேண்ட்ரி யூனிட் நீளத்தில் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி இந்த சைஸில் 3 கண்டெய்னர் வைக்க முடியாது. ஸோ அதனால் உங்கள் ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டெய்னர்ஸ் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ உங்கள் ஷெல்ஃப் வந்து அகலம் ஜாஸ்தி நீளம் கம்மின்னா அப்போ வந்து அகலமாக இருக்கிற கண்டெய்னர்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை இந்த மாதிரி இருக்குன்னா அப்போ நீளம் அதிகமாக இருக்கிற கண்டெய்னர்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் சூஸ் பண்ணுறதால இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஒரு ஷெல்ஃபில் 3 கண்டெய்னர்ஸ் வைக்க முடியுது. ஒன்று வந்து 2 kg கெப்பாசிட்டி, மீதி லெஃப்ட் ரைட்டில் இருக்கிறது வந்து 1.5 kg கெப்பாசிட்டி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து ஹைட் கம்மியாக இருக்கிற கண்டெய்னர்ஸாக வச்சுக்கிட்டோன்னா பின்னாடி இருக்கிற கண்டெய்னரில் என்ன இருக்குதுன்னு நமக்கு கொஞ்சம் விசிபிளாக தெரியும். டிப் நம்பர் 7 வந்து கண்டெய்னர்ஸ் சூஸ் பண்ணும்போது அதை பாட்டம் வந்து இந்த மாதிரி பிளெயினாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் வந்து பாட்டம் பிளெயினாக இருக்குது. அதனால் உள்ளே வந்து நமக்கு வந்து பிளெயின் ஃபினிஷாக தான் இருக்கும். இப்போ இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா இதோட பாட்டம் சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக உள்ளே போயிருக்கு. இதோட உள்பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மைன்யூட்டாக வந்து கேப் இருக்கும். அதனால் நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸ் போய் அந்த கேப்பில் வந்து நல்லா அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை வந்து வெளியவே வராது. அதனால் கத்தி வச்சு நம்ம சுரண்டி தான் அதை எடுத்து க்ளீன் பண்ணணும். அதனால் கண்டெய்னர்ஸ் சூஸ் பண்ணும்போது அதோட பாட்டம் வந்து இந்த மாதிரி பிளெயினாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ நான் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணால் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த கண்டெய்னரில் முன்னாடி மில்லட்ஸ் தான் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் போய் அந்த கேப்பில் ஃபில் ஆனதால் நான் இப்போ வந்து சைஸில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணுறேன். அதாவது பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறேன். அதனால் அந்த கேப்பில் வந்து போய் அவ்வளோ சீக்கிரம் அடையாது. ஷிங்கில் இந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு இந்த மாதிரி ஃபேன் காற்றுல காய வச்சுருக்கேன். இப்போ டிப் நம்பர் 8 வந்து இப்போ ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணும்போது ஆல்ரெடி வந்து அதில் பழைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த பவுலையும் வந்து இந்த கண்டெய்னர் உள்ளேயே நான் வச்சுடுவேன். ஸோ அதனால் மேலே இருக்கிறது வந்து பழசு, உள்ளே இருக்கிறது புதுசுன்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னொரு மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம். இப்போ பழைய ப்ரொவிஷன்ஸ் கொஞ்சம் மிச்சமாக இருந்ததுன்னா அந்த கண்டெய்னரோட மூடியில் அதை கொட்டிட்டு புது ப்ரொவிஷன்ஸை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பழசு வந்து மேலே வர மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி பவுலில் வச்சுட்டு உள்ளே வைக்கிறது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. இப்போ டிப் நம்பர் 9 வந்து ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நாளைக்கு வண்டு பிடிக்காமல் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி மாவு ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கோதுமை மாவு, கடலை மாவு, ராகி மாவு, இந்த மாதிரி மாவு ஐட்டம்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதில் கொஞ்சோண்டு சால்ட் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு வண்டு பிடிக்காமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அதில் வந்து ஏர் கேப் எல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து வண்டு பிடிக்காமல் இருக்கும். இப்போ ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுற ப்ரொவிஷன்ஸ் எதாவது இருந்ததுன்னா அப்பப்போ வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டாலும் அது வண்டு பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் மீதி ப்ரொவிஷன்ஸ் இந்த மாதிரி வேர்க்கடலை, சீரக சம்பா அரிசி, பாஸ்மதி அரிசி இதிலலாம் வந்து இந்த பிரியாணி எல்லாம் போட்டு வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வசம்பு வாங்கி அதை ஒரு துணியில் வந்து கட்டி அதை கூட போட்டு வைக்கலாம். ரொம்ப நாளைக்கு வண்டு பிடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த கேபினெட் உள்ள தான் வந்து அரிசி ட்ரம் எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து செக்கில் ஆட்டி கொண்டு வந்த
நல்லெண்ணெய் கடலெண்ணெய்லாம் இருக்குது. அந்த பெரிய கண்டெய்னர் வந்து 12 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி, அதில் தான் கடலெண்ணெய் ஸ்டோர் பண்ணுறது. அதுக்கு பக்கத்தில் வந்து 2 5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கண்டெய்னர். இந்த கண்டெய்னர் வெளியே எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தூக்கு மாதிரி இருக்கும். என்னோடய வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து 10 இயர்ஸ் மேலே பண்ணிகிட்ருக்கோம். என் ஹஸ்பண்டோட நேட்டிவ் வில்லேஜ் வந்து பெரம்பலூர் பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் வந்து நாங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் இப்போ சென்னையில் தான் இருக்கோம். சென்னையிலேருந்து ஒரு 4.5 to 5 hours பை கார் ஊருக்கு போகிறதுக்கு. அதனால் அப்பப்போ போயிட்டு வரலாம். அங்கே ஊரில் வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. எங்கள் சிஸ்டர் தான் வந்து எங்கள் ஃபார்மெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பேனெல்லாம் வந்து இந்த மாதிரி பிளேட் ரேக்கில் அடுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு கீழே வந்து பழைய யோகா மேட் போட்டு அதில் வச்சுருக்கேன். பேக் சைடில் வந்து கேஸ்ட் அயன்லாம் அடுக்கிறதுக்குன்னு ஒரு ரேக் வந்து அமேசானில் வாங்கினேன். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கேஸ்ட் அயன் ரொம்ப அகலமாக இருக்கும் அந்த பேன்லாம். அந்த அகலத்தில் ஃபிட் ஆகிற மாதிரி வாங்கியிருக்கேன். அதோட அமேசான் பையிங் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். டிப் நம்பர் 10 வந்து நம்ம கிச்சனில் நிறையா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணாமல் கொஞ்சம் எம்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எம்டி கண்டெய்னர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டோன்னா நம்ம திடீர்னு எக்ஸ்ட்ராவாக வாங்குகிற ப்ரொவிஷன்ஸ்க்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா நம்ம அது எல்லாத்தையும் எங்கேயா ஒரு இடத்துல டம்ப் பண்ணி வச்சுட்டு அது வாங்கினது மறந்து போய் திரும்பவும் வாங்கிட்டுருப்போம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு எம்டி கண்டெய்னர்ஸ், எம்டி ஸ்பேஸ் வந்து நீங்கள் அலாட் பண்ணலாம். இப்போ டிப் நம்பர் 11 என்னென்னு பார்க்கலாம். இப்போ எல்லாரோட கிச்சன்லேயும் வந்து இந்த மாதிரி எல் ஷேப்பில் திரும்புகிற கார்னர் யூனிட் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸி டு ரீச்சாக இருக்காது. அந்த கார்னர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது உள்ளேருந்து திங்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ நீங்கள்லாம் இந்த கார்னர் யூனிட்டில் என்னென்ன அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த கார்னர் யூனிட்டில் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஸ்டாக் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்கேன். இந்த கார்னர் யூனிட்டில் கீழே வர ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தியாகவும் மேலே வர ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிற மாதிரி கார்பெண்டர் வச்சு நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மேலே பார்த்திங்கன்னா ஸ்டீல் கண்டெய்னர்ஸில் வந்து ஸ்பைசஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த மசாலா பொரி பண்ணுறதுக்கு பொரி, மாப்பிள்ளை சம்பாலையும் பொரி கிடைக்குது, அப்புறம் மக்கானா, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குற ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் வச்சுருக்கேன். கீழே வந்து என்னோடய பழைய கிச்சனில் யூஸ் பண்ண இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த இடத்துல ஃபிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய எக்ஸ்ட்ரா ஸ்டாக் ஆஃப் ப்ரொவிஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இந்த கண்டெய்னர்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. இந்த பாஸ்கெட் வந்து நான் பாத்திர கடையில் தான் வாங்கினேன். இது வந்து சாப்பிங் போர்டு, பேன் அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குன்னு இருக்கிற பாஸ்கெட்டுன்னு இதோட பிக்சரில் போட்டு இருந்தது. ஆனால் எனக்கு வந்து இந்த கண்டெய்னர் அடுக்கிறதுக்கு போக மீதி கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ் இந்த இடத்துல இருந்தது. ஸோ அந்த ஸ்பேஸை வந்து இந்த பேஸ்கெட் வந்து பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணிடுச்சு. மேலே இருக்கிற இந்த ஸ்டீல் கண்டெய்னரும் இந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் சூஸ் பண்ணி வாங்கிக்கிட்டேன். இந்த பேஸ்கெட்டில் வந்து ஆயில் தான் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ கவுண்டர் டாப்பில் ஆயில் பாட்டில் இருக்கு இல்லையா, அது வந்து 1/2 லிட்டர் கெப்பாசிட்டி தான். அடிக்கடி அதை ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஊர்லேருந்து செக்கில் ஆட்டி கொண்டு வந்த எண்ணெய் தூக்கு வந்து ரொம்ப பெருசு. அதை அடிக்கடி எடுத்து இந்த பாட்டிலை ரீஃபில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் இந்த எண்ணெய் தூக்கில் வந்து 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும். ஸோ அதனால் இதில் ஊற்றிட்டு இதுலேருந்து அந்த 1/2 லிட்டர் பாட்டிலுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறது எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது. இந்த பேஸ்கெட்டில் வந்து 3 எண்ணெய் தூக்கும் நல்லா ஃபிட் ஆகும்னு நினச்சி வாங்கினேன். ஆனால் வந்து இந்த 2 தூக்கு தான் ஃபிட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு பழைய பாட்டில் இருந்தது. அது வந்து 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி பாட்டில். ஸோ அதில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். இந்த எண்ணெய் தூக்கெல்லாம் என்னோடய பழைய கிச்சனில் இந்த ஆயில் பாட்டில்ஸ்லாம் வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெய் தூக்கில் தான் வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி நான் ரீயூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ டிப் நம்பர் 12 என்னென்னு பார்க்கலாம். இந்த பாட்டிலோட மூடி வந்து ரஸ்ட் ஆனதால் ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரோட மூடி இதுக்கு வந்து செட் ஆகுதான்னு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். இதில் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூடி சரியில்லாமல் யூஸ் பண்ணாமல் ஏதாவது கண்டெய்னர் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மூடியெல்லாம் செப்பரேட்டாக வந்து அமேசானில் சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் லிட்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக கிடைக்குது. நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட யூஸில் இல்லாத ஏதாவது ஒரு கண்டெய்னரோட மூடி வந்து இதுக்கு ஃபிட் ஆகுதான்னு இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து இந்த ரஸ்ட்டான மூடியை இந்த ரஸ்ட்டெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு இதுக்குன்னு செப்பரேட்டாக ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து ஹார்ட்வேர் ஷாப்பில் கிடைக்குது. இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து நீங்கள் எல்லா சர்ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். மெட்டல், வுட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நான் வீட்டில் வேறு ஒரு பர்பஸ்க்காக க்ரீன் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கியிருந்தேன். சும்மா ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு அந்த ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்து காட்டுறேன்.
இந்த ஸ்ப்ரே பெயிண்டோட அமேசான் பையிங் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். இதில் வந்து கோல்டன் கலர், ஒயிட் கலர் எல்லாமே இருக்குது. நீங்கள் வெளியே வந்து கோல்டன் கலர் கொடுத்துட்டு உள்ளே வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 1 hour அப்படியே நல்லா காய விட்டுடணும். இப்போ பாருங்கள், காஞ்சதுக்கப்புறம் இந்த ரஸ்டெல்லாம் போய் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ உள் பக்கம் வந்து இதுலேயே வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணும்போது இதோட லிட்டெல்லாம் வந்து ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. இமீடியட்டாக வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சிடணும், இல்லைன்னா இந்த மாதிரி ரஸ்ட் ஆகிடும். நிறைய பேருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் க்ரேஸ் இருக்கும், அதை வந்து நிறைய கலெக்ட் பண்ணுவாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிச்சனில் எந்த ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும், எது ரொம்ப கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து எந்த பாட்டிலையும் தூக்கி போட மாட்டேன். ஹனி பாட்டில், வினிகர் பாட்டில், சாஸ் பாட்டில், அந்த மாதிரி ஊறுகாய் பாட்டில் எல்லாத்தையும் எதுக்காக யூஸ் ஆகும்னு பத்திரமா வச்சுடுவேன். இல்லை முடிஞ்ச வரைக்கும் அதை ரீயூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். இந்த பிளாக் கலர் மூடி போட்ட இந்த ஸ்பைஸ் பாட்டில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹனி பாட்டில்ஸ் தான். அது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி லேபிள் ஒட்டிட்டு அதில் வந்து ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாத்தையும் வந்து வச்சுருக்கேன். இப்போ டிப் நம்பர் 13 என்னன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்டாக் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் வந்து நீங்கள் தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிங்கன்னா அவசரத்துக்கு தேடி எடுக்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பெரிய கண்டெய்னரில் வந்து நான் வந்து நட்ஸு, அப்புறம் நாட்டு சக்கரை இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சின்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த கண்டெய்னரில் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஸ்பைஸ் பேக்கெட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன பேக்கெட்ஸ் எல்லாம் நம்ம வாங்குவோம். இந்த சின்ன பேக்கெட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரே கண்டெய்னரில் போட்டோன்னே இதெல்லாம் போய் பெரிய பேக்கெட்ஸ் உள்ளே போய் எங்கேயாவது இருக்கும், எல்லாத்தையும் தேடி எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஸ்பைசஸ் தனியாக, நட்ஸு, இந்த நாட்டு சக்கரை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தனியாக, அதுக்கப்புறம் மீதி பல்சஸ்ஸு, அரிசி இதெல்லாம் தனித்தனியாக இந்த மாதிரி வந்து நான் வந்து செக்ரிகேட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நம்ம அவசரத்துக்கு தேடி எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக தெரியும் எந்த கண்டெய்னரில் இருக்குதுன்னு, நமக்கு டைம் சேவிங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரொவிஷன்ஸ் வாங்கும்போது நம்ம செக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ டிப் நம்பர் 14 என்னன்னு பார்க்கலாம். இந்த கார்னர் யூனிட்டில் இருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு, மூவ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அமேசானில் வந்து இந்த மாதிரி வீல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்போ தான் நான் வந்து சரியே நம்ம ட்ரை பண்ணக்கூடாது சொல்லிவிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த வீல்ஸ் பார்த்திங்கன்னா டபுள் சைடட் க்ளூவோடு வருது. நம்ம வந்து ஜஸ்ட்டு இதை வந்து இந்த கண்டெய்னர் பேக் சைடில் வந்து ஒட்டினா போதும். ஃபஸ்ட்டு இந்த கண்டெய்னர் வந்து நல்லா துணி வச்சு, ட்ரை கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீலை வந்து இதில் ஒட்டி விட்டுடணும். இப்போ பாருங்கள், மூவ் பண்ணுறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு இந்த கார்னர் யூனிட்ஸில் வந்து இது மூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த வீல்ஸ் வந்து மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வார்ட்ரூஃப் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அடியில் கூட இந்த வீல்ஸ் வச்சிடலாம். மோஸ்ட்லி வந்து கீழே இருக்கிற ஷெல்ஃபுக்கு வந்து இந்த வீல்ஸ் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கவுண்டர் டாப்லேயே ஏதாவது அப்ளையன்சஸ் வச்சுக்கிறீங்க, இந்த கிரைண்டர் அந்த மாதிரி வச்சுக்கிறீங்கன்னா அதுக்கு அடியில் கூட நீங்கள் இந்த வீல்ஸை வந்து ஒட்டி விட்டுட்டு நீங்கள் மூவ் பண்ணி கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். டிப் நம்பர் 15 வந்து உப்பு, புளி, வெல்லம் இதெல்லாம் வந்து ஜாடியில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அதோட தன்மை வந்து மாறாமல் இருக்கும். இப்போ கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னரில் வந்து கல்லுப்பு, இந்த கண்டெய்னர் வந்து பிங்க் சால்ட்டு, ஒயிட் சால்ட் நான் வாங்குறதும் இல்லை, யூஸ் பண்ணுறதும் இல்லை. அது வந்து ரொம்ப கெமிக்கலி ட்ரீட்டட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. டிப் நம்பர் 16 வந்து இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 tier ரேக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா நம்ம கவுண்டர் டாப் ஸ்பேஸ் வந்து ரொம்ப நமக்கு சேவ் ஆகும். இப்போ இந்த ஆயில் பாட்டில்லாம் இந்த மாதிரி ரேக்கில் வைக்கிறதால இந்த கவுண்டர் டாப்பில் ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து நமக்கு நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கவுண்டர் டாப்பில் நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ஃப்ரீயாக இருந்தால் தான் பிடிக்கும், எல்லாத்தையும் டம்ப் பண்ணி வைக்கிறது பிடிக்காது. அப்போ தான் நம்ம க்ளீனிங்கெல்லாம் அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இன்னொரு ஆர்கனைசர் வந்து இந்த அண்டர் த ஷெல்ஃப் பேஸ்கெட் தான். இதில் தான் வந்து இந்த பேக்கிங் யூஸ் பண்ணுற பார்ச்மெண்ட் பேப்பர், ரீயூசபிள் டிஷ்யூஸ், அலுமினியம் ஃபாயில் எல்லாம் வச்சுருக்கேன். இதே ஆர்கனைசரில் இந்த கப்போர்டில் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கீழே இருக்கிற கண்டெய்னர்ஸ் பார்த்திங்கன்னா 250 grams பிடிக்கும். அந்த அளவுக்கு தான் தேவைப்படும். மேலே இருக்கிற இந்த ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அங்கே வந்து இந்த ஹேங்கிங் பேஸ்கெட் வச்சுட்டு அதில் வந்து எல்லா ஸ்பைஸ் பவுடரும் நான் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இருக்கிற கண்டெய்னர் பார்த்திங்கன்னா அந்த ஹைட் ஃபுல்லாக ஃபிட் ஆகிற மாதிரி நான் வந்து கிளாஸ் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து ஷேப்பில் வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு ஈஸியாக மூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும்.
டிப் நம்பர் 17 வந்து நம்ம நார்மல் கிளாஸ் பாட்டில் லிட் மட்டும் இல்லை, இந்த ஆயில் பாட்டிலோட மூடி கூட நமக்கு அமேசானில் செப்பரேட்டாக கிடைக்குது. அதோட பையிங் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆயில் பாட்டில் மூடியை வந்து நம்ம ஆயில் பாட்டிலுக்கும் இல்லாமல் வேறு பாட்டிலோட கூட இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பூஜை ரூமுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் கூட இந்த மாதிரி ஆயில் பாட்டிலை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிப் நம்பர் 18 என்னன்னு பார்க்கலாம். அவன் பக்கத்தில் இருக்கிற இந்த கவுண்டர் டாப் ஸ்பேஸில் தான் வந்து இந்த ரேக்கில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ கீழே வந்து விக்கர் பேஸ்கெட் இருக்குது. இதில் வந்து ஆனியன், கார்லிக், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறது. இப்போ மேலே இருக்கிற இந்த ரேக்கில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி மெலிசாக இருக்கிற ஒரு ஹூக்கில் தான் வந்து நான் பனானா வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் படுக்க வச்ச மாதிரி வச்சிங்கன்னா அந்த இடம் வந்து சீக்கிரம் ஒரு மாதிரி வெம்பி போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து லைனர் ஷீட்டாக வந்து நம்ம எதாவது வாங்கும்போது பேப்பர் பேக்ஸ் எல்லாம் வருது இல்லையா, இப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம் ஜெப்டோ அந்த மாதிரி என்ன நிறைய பேப்பர் பேக்ஸ் வரும். ஸோ அந்த பேப்பர் பேக்ஸை தான் இதுக்கு லைனர் ஷீட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை பனை வெல்லம் வாங்கும்போது இந்த மாதிரி கீத்து கிடச்சிது. ஸோ இதை கூட வந்து நம்ம இந்த மாதிரி பார்ட்டிஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே இருக்கிற இந்த ரேக்கில் வச்சு நீங்கள் இதில் வந்து சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு அந்த மாதிரி இதில் வச்சுக்கலாம். அதோட மண்ணெல்லாம் இதுலேயே கலெக்ட் ஆகிடும். இல்லைன்னா இந்த மாதிரி விக்கர் பேஸ்கெட்டில் கூட இதை வந்து ஒரு பார்ட்டிஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒரு பழைய பேஸ்கெட் இருந்தது. அதில் தான் வந்து இப்போ கார்லிக்கெல்லாம் வச்சு இந்த விக்கர் பேஸ்கெட்டில் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற பழைய ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் ஆர்கனைசேஷன், ஹோம் ஆர்கனைசேஷனுக்கு, இல்லை இந்த மாதிரி ஏதாவது பார்ட்டிஷன் இல்லை ட்ராயர் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி நீங்கள் வந்து பல விதத்தில் அதில் ரீயூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 19 வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரொவிஷன் வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 1/2 kg வாங்குறீங்கன்னா இந்த 1/2 kgமே ஃபில் ஆகிற மாதிரி கண்டெய்னர் சூஸ் பண்ணுங்கள். இப்போ 1/2 kg வாங்கிட்டு அதில் பாதி தான் ஃபிட் ஆகுது கண்டெய்னரில், மீதி பாதி வந்து நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா அதெல்லாம் உங்கள் கிச்சனில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தான் ஆக்குப்பை பண்ணும். அதனால் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ப்ரொவிஷன்ஸ் வாங்குறீங்க அதுக்கேற்ற மாதிரி கண்டெய்னர்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் சூஸ் பண்ணுறதால நமக்கு கிச்சன் வந்து கொஞ்சம் கிளட்டர் ஃப்ரீயாகவும் இருக்கும், ஸ்பேஸும் நிறையா சேவ் ஆகும். இப்போ டிப் நம்பர் 20 என்னன்னு பார்க்கலாம். எல்லா கபோர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி லைனர் ஷீட் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடியில் வந்து எறும்பு சாக் பீஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த லைனர் ஷீட் போட்டிருக்கேன். இப்போ நியூஸ் பேப்பர்லாம் இந்த ஷெல்ஃப் லைனர்ஸாக யூஸ் பண்ணிங்கன்னா அதனால் கூட கரப்பாம்பூச்சி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். ஸோ நியூஸ் பேப்பர்ஸ்க்கு பதில் இந்த லைனர் ஷீட் யூஸ் பண்ணுறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே வந்து கிச்சன் டீப் க்ளீனிங் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதில் வந்து இந்த கிச்சன் ட்ராயர் கேபினட்ஸு எல்லாத்தையும் எப்படி கழட்டிட்டு க்ளீன் பண்ணலான்றதை பற்றின டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாத்தையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கிச்சன் பேண்ட்ரி யூனிட் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடயே இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். திரும்ப உங்களை வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.